ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மித்ரன். ஹேங் வித் மித்ரன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக பேங்கிங் அவேர்னஸ்க்கான எல்லா வீடியோஸுமே கவர் பண்ண போகிறேன். பேங்கிங் அவேர்னஸ் ஜிஏல ஒரு இம்பார்ட்டண்ட் செக்ஷன். அது பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேங்கிங் அவேர்னஸ் தமிழில் A to Z எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங். ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் வந்து இந்தியாவில் பேங்க்ஸ் எப்படி ஒரிஜினேட் ஆச்சு, என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரீஃபார்ம்ஸ்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் உள்ள போகலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஹேங் வித் மித்ரனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேங் வித் மித்ரன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேன்சி. பேன்சி அப்படின்னா என்ன? நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற வேர்ட் பேங்க், அன்னைக்கு அதை பேன்ச்சின்னு சொன்னாங்க. பேங்க் அப்படிங்கிற வேர்ட் எதுலேருந்து டெரைவ் பண்ணாங்கன்னா பேன்ச்சி அடுத்த பேங்க் அப்படிங்கிற க்ரீக் வேர்ட்லேருந்து தான் டெரைவ் பண்ணாங்க. பேன்ச்சி அன்னைக்கு இட்டாலியில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேர்டு தான் பேன்ச்சி. தென் பேங்க். பேங்க் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா பேங்க் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதில் நம்ம டெபாசிட் பண்ணுற மணிக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற செக்யூரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் பேங்க் ஷார்ட்டாக சொல்லணும்னா. தென் நம்ம என்னென்னா இந்தியாவில் பேங்க்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நான் டைம்லைன் பேஸ் பண்ணி 3 செக்ஷனாக பிரிச்சுருக்கிறேன். 18th century, 19th century, 20th century. 18th century, 19th century, 20th century. 20th centuryயில் தான் பேங்க்ஸ் நிறைய ரீஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தான் நேஷ்னலைசேஷன், லிபரலைசேஷன் எல்லாமே நடந்துச்சு. இப்போ நம்ம 18th centuryலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 18th centuryயோட லாஸ்ட்டில் தான் பேங்க்ஸே ஃபார்ம் ஆச்சு. 1717 அலெக்சாண்டர் கம்பெனியால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பேங்க் தான் இது, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்த பேங்க் 1832 க்ளோஸ் ஆகிட்டு. எதனாலனா வாராக்கடனால். இந்த பேங்க்கில் தான் பேப்பர் கரன்சி இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு 18th centuryயில் அப்படின்னா ஜென்ரல் பேங்க் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார் 1773 1775 வரைக்கும் இருந்திருக்குது. அடுத்த என்ன பேங்க்னா பெங்கால் பேங்க் 1784 to 1791. இந்த பேங்க்கில் என்ன விஷயம்னா இந்த பேங்க் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் செக் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் என்ன பேங்க்? ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க் வந்து 1786 to 1791 வரைக்கும் ரன் ஆயிருக்குது. தென் 19th centuryயில் வந்து என்னென்ன பேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆச்சு அப்படின்னா பேங்க் ஆஃப் கல்கத்தா. பேங்க் ஆஃப் கல்கத்தா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1806. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கல்கத்தா. ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நிறைய பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கல்கத்தாவில் தான். மெஜாரிட்டி ஆஃப் பேங்க்ஸ், நிறைய பேங்க்ஸ் கல்கத்தாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் பேங்க்ஸ் எல்லாம் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கல்கத்தாவில் தான் அப்போ ட்ரேட் அதிகமாக நடந்துச்சு. கல்கத்தா போர்ட்டில் தான் ட்ரேட் ரொம்ப மேக்ஸிமமாக இருந்துச்சு. அதனால தான் அங்கே நிறைய பேங்க்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பேங்க் ஆஃப் கல்கத்தா 1806 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 1808 பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு அதை ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேங்க் ஆஃப் பெங்கால் தான் லேட்டராக இம்பீரியல் பேங்காக மெர்ஜ் பண்ணாங்க. எந்த பேங்க்ஸோடனா பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பேங்க் ஆஃப் பாம்பே. தென் 19th centuryயில் என்ன பேங்க்ஸ்லாம் அடுத்தடுத்த ஃபார்ம் பண்ணி சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன பேங்க்ஸ்லாம்னா கமர்ஷியல் பேங்க் 1819 to 1828. தென் பேங்க் ஆஃப் இந்தியா 1824 to 1829. இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தென் யூனியன் பேங்க் 1829 1848 வரைக்கும் ரன் ஆகிருக்குது. பேங்க் ஆஃப் மிர்சாபூர் 1835 to 1837. 2 வருஷத்துல இந்த பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பேங்க்லாம் எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னே தெரியாது. ஸ்டார்ட் பண்ண இருக்குது அன்னோன் இருக்குது. RBI வெப்சைட்டில் இருக்குது, வேணாலும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் 19th centuryயில் அடுத்த ஒரு மேஜராக என்ன பேங்க் அப்படின்னா பேங்க் ஆஃப் பாம்பே. பேங்க் ஆஃப் பாம்பே வந்து 1840 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ரீஃபார்ம்ஸ், சில பல மாற்றங்கள் 1868 கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பேங்க் ஆஃப் பாம்பே அடுத்த நம்ம ஏற்கனவே பார்த்த பேங்க் ஆஃப் பெங்கால் அது எல்லாமே சேர்ந்தா இம்பீரியல் பேங்காக லேட்டராக மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த என்ன பேங்க்னா பேங்க் ஆஃப் மெட்ராஸ். 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பேங்க்கும் இம்பீரியல் பேங்க்கோட மெர்ஜான ஒரு பேங்க் தான். தென் என்ன பேங்க்னா 19th centuryயில் அலகாபாத் பேங்க். அலகாபாத் பேங்க் வந்து 1865 ஃபார்ம் பண்ணாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் இன் இந்தியா. ஸ்டில் இந்த பேங்க் இருக்குது. இப்போ இந்த பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க.
தென் என்ன பேங்க்னா ஓத் கமர்ஷியல் பேங்க். ஓத் கமர்ஷியல் பேங்க் வந்து 1881 டு 1958 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா மேனேஜ்டு பை இந்தியன் போர்ட். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பேங்க்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பிரிட்டிஷ் இருந்திருக்கலாம். இந்த பேங்க்ல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் இருந்தாங்கன்னா இந்தியன்ஸ் தான் இந்த பேங்க்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருந்தாங்க. ஓத் கமர்ஷியல் பேங்க். ஓத் கமர்ஷியல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா ஃபாசியாபாத்தில் இருந்துச்சு. தென் பார்க்க போகிற பேங்க் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து 1894 ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பேங்க். இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க். இந்த பேங்க்கோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் யாருன்னா லாலா லஜ்பத் ராய். இந்த பேங்க் வந்து இப்போ என்ன பேங்க்கோட மெர்ஜ் ஆகிட்டுனா யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸோடையும் இந்த பேங்க் வந்து இப்போது மெர்ஜ் ஆகிட்டு. தென் என்ன பேங்க்னா பேங்க் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த பேங்க்கு இந்த பேங்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த பிரான்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1906 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேங்க் தான் அப்ராடில் ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் பேங்க் பிரான்ச் ஓப்பன் பண்ணிச்சுன்னா அது எந்த பேங்க்னா பேங்க் ஆஃப் இந்தியா தான். எங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்கன்னா 1946 லண்டனில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் என்னென்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா வந்து 1908 குஜராத்தில் தொடங்கப்பட்ட பேங்க் தான் பேங்க் ஆஃப் பரோடா. இந்தியாவோட தேர்ட் லார்ஜஸ்ட் பேங்க். இந்த பேங்க் வந்து எதோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா விஜயா பேங்க் அண்ட் தேனா பேங்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. தென் பார்க்க போகிற பேங்க் வந்து என்னென்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1911 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ட்ரூலி சுதேசி பேங்க். எதற்காகனா இதோட கேபிட்டல், இதை மேனேஜ் பண்ணவங்க, இதை ஃபங்க்ஷன் பண்ணவங்க எல்லாருமே யார் தான் இந்தியன்ஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தாங்க. தென் பார்க்க போகிற பேங்க் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா 1921. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா 1921 எந்த 3 பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்த 3 பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பேங்க் தான் இம்பீரியல் பேங்க். இந்த பேங்க் தான் லேட்டர் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நேம் ஆயிடுச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935. ஒன் ஆஃப் த இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் தான் ரிசர்வ் பேங்க் இந்தியா. இந்த பேங்க் வந்து 1935 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹில்டன் யங் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் மூலமாக இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பேங்க் வந்து நேஷ்னலைஸ்ட் ஆனது எப்போனா 1 ஜனவரி 1949 அண்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை என்னென்னா டு ரெகுலேட், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ட்ஸ் த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கூட நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமுக்கு அப்புறம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. பீப்புள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணவே வரலை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே ஒரு நம்பிக்கையே கிடையாது. அதுக்கப்புறம் அதை நேஷ்னலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி இந்தியாவோட சென்ட்ரல் பேங்காக இருக்குது. தென் நேஷ்னலைசேஷன். இப்போது நம்ம 18th century 19th century 20th centuryயில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேஜராக நிறைய பேங்க்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. என்னென்ன பேங்க்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் பேங்க்ஸை ரீஃபார்ம் பண்ணது எந்த பீரியட்லனா இந்த நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் 1969 அப்புறம் தான் பேங்க்கில் நிறைய மேஜர் ரீஃபார்மிங்ஸ்லாம் நடந்துச்சு. தென் நேஷ்னலைசேஷன் அப்படின்னா என்னென்னா ப்ரைவேட் பேங்க்கை, அதாவது இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருந்த ப்ரைவேட் பேங்க்ஸை எல்லாம் தேசியமயமாக்குதல், அதாவது நாட்டுடைமையாக்குறதுக்காக கொண்டு வந்தது தான் என்னது நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் 1969 கொண்டு வந்தாங்க. என்ன ஆக்ட் படினா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் த பேங்கிங் கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ் 1969 தான். அப்போது 19 ஜூலை 1969 தான் 14 மேஜர் பேங்க்ஸை நேஷ்னலைஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி மேம் பீரியடில். அது என்னென்ன பேங்க்ஸ்லாம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, தென் பேங்க் ஆஃப் இந்தியா, அலகாபாத் பேங்க் இப்போ இந்தியன் பேங்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. தென் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், தேனா பேங்க் இப்போ வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட மெர்ஜ் ஆகிட்டு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், சிண்டிகேட் பேங்க் இப்போ கனரா பேங்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட மெர்ஜ் ஆகிட்டு. தென் 1980 6 அதர் பேங்க்ஸையும் அவங்க நேஷ்னலைஸ் பண்ணாங்க. யார் என்னென்ன பேங்க்ஸ்லாம் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், விஜயா பேங்க் இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவோட மெர்ஜ் ஆகிட்டு, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ பஞ்சாப் பேங்க் நேஷ்னல் பேங்கோட அதையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. கார்பரேஷன் பேங்க் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்துட்டு, ஆந்திரா பேங்க் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அதையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. தென்
ரீஜியனல் ரூரல் பேங்க்ஸ். ரீஜியனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து 1975 அக்டோபர் 2ல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணதும் யார் தான்? நரசிம்மன் கமிட்டி. நரசிம்மன் யாருன்னா 13th RBI கவர்னர். அவர் மூலமாக ஒரு கமிட்டியை செட்டப் பண்ணி என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், அவர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி உருவானது தான் ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பி எதுக்காக உருவாச்சுன்னா கிராமப்புறங்களையும் பேங்கிங் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக உருவானது தான் ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பியை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஆஃப்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் இந்தியன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றை பற்றியும் செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். தென் லிபரலைசேஷன்னா ப்ரைவேட்டைசேஷன். 1990ல் லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலமாக பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் பேங்க்ஸில் ப்ராஃபிட் சொல்கிறபடி இல்லை. நிறைய பேங்க்ஸ் வந்து ப்ராஃபிட் இல்லாமையே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் பேங்க்கில் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நரசிம்மன் கமிட்டி மூலமாக ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ணாங்க. நரசிம்மன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணது யாருன்னா மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ 1991 நரசிம்மன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. தென் 1998 பி சிதம்பரம் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. இந்த நரசிம்மன் கமிட்டி மூலமாக 10 ப்ரைவேட் பேங்க்ஸை இந்தியாவோட எக்கனாமி ஃபார்ம் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் கொடுத்தாங்க. அதில் இன்னும் என்னென்ன பேங்க்ஸ்லாம் ஸ்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், டிசிபி பேங்க் அதாவது டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பேங்க், எஸ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க். இது எல்லாமே நரசிம்மன் கமிட்டி மூலமாக 1990s லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட பேங்க்ஸ். தென் பேமெண்ட் பேங்க்ஸ். இப்போது லிபரலைசேஷனில் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்தாச்சு. பேமெண்ட் பேங்க்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 2017 தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பேங்க் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க்ஸை கொண்டு வந்த கமிட்டி எதுனா நேச்சிகட் மோர் கமிட்டி. அதாவது 28 அப்ளிகேஷன்ஸ் பேமெண்ட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. அதில் 11 பேருக்கு தான் அப்ரூவல் கொடுத்தாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது RBI. தென் டவுட் டோரேமான்ங்கிறது எனக்கு பிடிச்ச கார்ட்டூன். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிடிஎஃப்பில் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இது தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கணுங்கிற தேவையில்லை. அப்படி தான் நான் பிடிஎஃப்பில் படிக்கும்போது எனக்கு ஒரு சில கொஷின்ஸ் தோணுச்சு. என்னென்ன கொஷின்ஸ்னால், அதாவது இதை பார்க்கும்போது ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, ஒய் நேஷ்னலைசேஷன், எதற்காக நேஷ்னலைசேஷன் பண்ணாங்க அப்படின்னா, நேஷ்னலைசேஷன் வந்து இந்திரா காந்தி மேம் பீரியடில் 1969 பண்ணாங்க. ஏன் நேஷ்னலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்துச்சுன்னா, இந்தியாவில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அப்போ நிதி நெருக்கடி அதிகமாக இருந்துச்சு. எதற்காக நிதி நெருக்கடி அதிகமாக இருந்துச்சுன்னா, 1962 சைனாவோட ஒரு வார், 1965 பாகிஸ்தானோட ஒரு வார். இந்த 2 வார்க்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டு. இதை நம்ம எப்படி நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்த தொழில் முனைவோர், அதாவது இந்தியாவோட தொழில் திறனை இன்னும் நம்ம மேம்படுத்துறது மூலமாக தான் பொருளாதாரத்தை இன்னும் நம்ம கொஞ்சம் அப்பில் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் பேங்க்ஸை நாட்டுடைமை ஆக்குனாங்க. ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட போதிய ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுடைமை ஆக்குறது மூலமாக இந்த பேங்க்ஸ் மூலமாக தொழில் தொடங்குறதுக்கும் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நேஷ்னலைசேஷன். தென் ஏன் நம்ம நிறைய பேங்க்ஸ் பார்த்தோம், நிறைய பேங்க்ஸ் 2 வருஷம் ரன் ஆகிருக்கு, சில பேங்க்ஸ் ஒரு 20 வருஷம் ரன் ஆகி திருப்பி க்ளோஸ் ஆகிட்டு. ஏன் எதற்காக பேங்க்ஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, வாராக்கடன் அதிகமாகிறதுனால தான் அந்த டைமில் பேங்க்ஸ் ஃபெயில் ஆச்சு. அது இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி இல்லாததுனாலையும், தென் ஃப்ராட்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுனாலையும் தான் அப்போது பேங்க்ஸ் ஃபெயில் ஆச்சு. ஆனால் மேஜர் ரீசன்ஸ். தென் ஒய் லிபரலைசேஷன், ஏன் ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதாவது நம்மளோட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட ப்ராஃபிட் சொல்கிற மாதிரி இல்லாததுனாலையும், ஸோ எப்படி இந்தியாவோட எக்கனாமி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ப்ரைவேட் பேங்க் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 1991 அந்த கமிட்டி மூலமாக ப்ரைவேட் பேங்க் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து 2011 வரைக்கும் இந்தியா தான் வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருந்துச்சு. அதனால தான் லிபரலைசேஷன் பண்ணாங்க, ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு
மை சேனல் ஹேங் வித் மித்ரன். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் இன் பேங்கிங், அதாவது பேங்கிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. கொண்டு வந்தாச்சுல நாங்களும். ஓகே.